ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம கிராணி 3 தான் விளையாட போகிறோம். ஏன்டா இன்னும் கிராணி 2 ஒன்றுமே போடலையே, அதுக்குள்ளே கிராணி 3 போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லவ்லி பாஸ் மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் போடலான்னு இருக்கேன் கைஸ். அதான் நான் ஃபஸ்ட்டு கிராணி 3 போடுறேன், அதுக்கப்புறம் 2 1லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸி மோடில் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னும் வீடு பெருசாக இருக்குது. நான் இந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. விளையாட ஞாபகம் வந்துடும், பிரச்சனை இல்லை. கேமராவை நம்மளே உத்து பார்க்குது. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பா வந்து உத்து பார்த்துட்டு இருப்பான் கேமராலேயே. எவன் நம்ம வீட்டுக்குள்ளே வரான், திருட்டு பையன் எவனா வரானான்ட்டு. திருட்டு பையன் வந்தால் இவனுங்க சும்மாவா விடுவானுங்க, அடிச்சு ஜெயிலில் போட்டு கொடுமை பண்ணியே சாவடிச்சிருவானுங்க. இது வேற இப்போ மூடி பயம் புத்துற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பின்னாடி டக்குன்னு மூடும் பாருங்களேன் பின்னாடி. இதெல்லாம் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன்டா, தெரியும்டா. இப்போ வேற டோர் கிட்ட போகும்போது கிராண்ட்பா மண்டையிலே சுட்டு உள்ள படுக்க வைப்பான். இதே இன்ட்ரோ எத்தனை நாள் தான் வச்சுட்டு இருப்பாங்களோ. அப்டேட்ல தான் இன்ட்ரோவை மாத்திரம் நல்லா இருக்கும். கிராண்ட்பா, மொட்டை தலையா, நீ சுட்டு தரலாம் எனக்கு என்ன பயம் நினச்சிட்டு இருக்கியா? அது என்ன மயக்க ஊசி தானேடா, உண்மையான குண்டு மாதிரியே பேசுறியா? டே 1 கைஸ், நம்ம எனக்கு தெரிஞ்சு டே 1லேயே முடிக்க ட்ரை பண்ணலாம். டே 1ல் முடித்தா பெருமையாக இருக்கும், ஜாலியாக சுற்றலாம். இப்போ வாங்க கைஸ், நம்ம லாக் பிக் எடுத்து கேட்டு திறக்கலாம். இதை திறந்துட்டு நம்ம நேராக மேலே போக போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அப்புறம் அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும்ல, கத்தோம்ல, அது கத்த வச்சு அந்த சவுண்டில் வந்து கிராணி கீழே வந்துடும். கிராணி கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு சந்து மாதிரி இருக்கும்ல, அது பேர் தெரில எனக்கு. இதோ லெஃப்டில் இருக்கு பாருங்க, இந்த சந்துக்குள்ளே பூந்து அப்படி இந்த சைடு வெளில போயிடலாம். கிராண்ட்பாலாம் பார்த்துக்கலாம் கைஸ், அவன் செவிட்டு கிளம்பும், அவன்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு கிராணி தான் பிரச்சனை. நல்லா சவுண்டு போடுது இது. கிராணி சீக்கிரமா. இந்த கிராணி வேற வருமானே தெரில. இன்னும் நல்லா சவுண்டா சத்தம் போடு, இப்போதான் இந்த கிராணி வரும். கிளவி கிராணி வருமா வராதா போய் பார்த்துருவோம். பயமா இருக்கு. பரவாயில்ல, பொறுமையாக போய் பார்ப்போம். கிராணி போடி வந்துருச்சு. கிராணி போட 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 சீக்கிரம் போட. இது வேற கத்திட்டே இருக்கு. போட. ஐயோ போ 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 போ. வேற திக்குட்டு இருக்கு கைஸ். இந்த கிராணிக்கெல்லாம் பார்த்து பயப்படுறேன்னா வேற வழி இல்லை. பயந்தா ஆகுதுன்னா நெஞ்சு அப்படியே படப்பட அடிச்சுக்குது. ஃபஸ்ட்டு அப்படியே கிட்ட வந்து உத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிளான் கிடச்சிருக்கு கைஸ். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக மேலே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெப்பன் கீ எடுக்கணும். அது வேறு எங்கே இருக்கும்னு தெரிலையே. மேக்ஸிமம் கிச்சனில் தான் இருக்கும். போய் கிச்சனில் தேடி பார்க்கலாம். மேட்ச் ஸ்டிக் இருக்குது, அந்த காக்காவை போட்டு தரல கரெக்டாக இருக்கும். இந்த கிழவன் வேறு எங்கே போயிட்டான்னு தெரிலையே. கிழவா, ஐயோ கிழவன் இங்கே தான் கைஸ் நின்றுட்டுருக்கான். நல்ல வேலை பார்க்கல கைஸ். ஹார்ட் பீட் டிக்குன்னு அடிச்சுக்குது கைஸ். இந்த கிழமை வேறு எப்போ போவானோ. சரி, நான் வாங்க நம்ம போய் கிச்சனுக்கு போயிட்டு வெப்பன் கீ தேடலாம். ஃபஸ்ட்டு வெளில போயிடுவோம். இந்த கிளவி வேறு தொத்திட்டு வருது. கார் டிக்கில் எதாவது இருக்குமா? எதுவுமே இல்லை. ஐயோ ஸ்லெண்ட்ரினாலாம் பயம் கொடுத்ததே கைஸ். இந்த கிளவி கண்ணே தெரில, தோ தான் நிற்கிறேன். எட்டி பார்க்குது பாருங்க அந்த கிளவி. அது பாட்டுன்னு வேற எங்கேயோ போகுது கைஸ். நான் இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன், கண்ணு கூட தெரில. வர கண்ணு தெரிய மாட்டேங்குது இதுக்கு சுத்தமாக. முன்னாடியாச்சும் லைட்டாக தெரியும். இது வேற லாக் பிக் போட்டு மூடி வச்சிருப்பானுங்க. வெப்பன் கீ கிடச்சா நல்லா இருக்கும். இந்த ட்ராயரில் தான் மேக்ஸிமம் இருக்கும். போச்சு, வெப்பன் கீ இல்லை. எங்கே இருக்குமோ? இங்கே தான் இருக்கா? இங்கே வைப்பாங்களா?
தெரிலையே. சரி ஏதோ நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிச்சு, அது வரைக்கும் லாபம். இப்போ போயிட்டு வெப்பன் கீ எடுத்துட்டு வெப்பன் அந்த லாக்கில் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த கிழவன் மண்டையில் அடிக்கணும். கிழவனு கேட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டாங்க சுட்டு தள்ள. கிழவனுக்கு காது கேட்காது, எப்படி வந்தான்? எப்படியும் வந்தாங்க. அவன் மண்டையிலே ஷாட்டு வைக்கணும், இல்லைன்னா நம்மளை அடிச்சு படுக்க வச்சிருவான். சீக்கிரம் கரெக்டாக போய் ரூமுக்கு வேறு போகணும். ஒரு கல் தான் இருக்கா, பரவாயில்ல கைஸ். நம்ம கிழவங்கன்னு எடுத்து கிளவே சுட்டுடலாம். கிழவா இங்கதான் இருக்கியா? இரு கைஸ், அந்த கல் சைடில் தானே போச்சு, நான் கூட மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, கரெக்டாக போய் அவன் மண்டையில் விழுந்துச்சு. இந்த கிளவி பார்த்தீங்களா, ட்ராப் செட் பண்ணிட்டு போயிருக்கு. உஷாரான கிளவியாக இருக்குது. இந்த கிளவி எங்கே போச்சு? சரி, கிழவனை சுட்டு சாச்சி போட்டு தரல, சத்தத்தில் கிளவி வந்துடும். இப்போ இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு இருக்கோம். சொன்னல வந்துச்சு பாருங்க. இதை வேற போட்டு தரலாம். கிளவி என்ன ஒரு பல்லு தைச்சு எத்தனை நாள் ஆச்சோ? இப்போ சீக்கிரம் போய் எதா பண்ணுமே. என்ன பண்ணோம்? அந்த கீழே போயிட்டு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு க்ரோபார் எடுத்துட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தெரிஞ்சு பிரிட்ஜு கிராங்க் இருக்க சான்ஸ் இருக்குமான்னு தெரியலையே, பார்க்கலாம். சுட்டுட்டோம். உள்ளே போனால் பிரிட்ஜ் கிராங்க் இல்லை, அந்த கபோர்ட்குள்ளே இருக்குமா? டோர் எஸ்கேப்புக்கு பாடி ஃபியூஸ் கிடச்சிச்சு கைஸ். நல்ல வேலை, நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருட்களை கிடச்சிருச்சு. இப்போ க்ரோபர் எடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது? ஜென்ரேட்டர் கேபிளா, சூப்பர். இதுவும் டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படுது. அது ஷெட்கி வேணுமே, உள்ளே போய் சொல்லுவ. பரவாயில்ல, இந்த காக்கா கிட்ட இல்லை அதை பெட்டியில் அந்த மாதிரி இருக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை கோகோனட்டில் இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை ஸ்லெண்டினா சாவடிச்சா கூட ஸ்லெண்டினா கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது. எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரில. ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த கேபிள் அங்கே போட்டு வந்துடுவோம். சீக்கிரம் போடா. எதாவது சூப்பர் பவர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்பீடாக ஓடி போயிடலாம். சோனிக் பவர் அந்த மாதிரி எதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கைஸ், கிராணி 2 வந்து ஃபஸ்ட்டு கிழவனை மட்டும் வச்சு பண்ணிட்டா, இல்லைனா 2 பேரையும் வச்சு பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இங்கே ஒரு பிளாங்க் போட்டோமே, அது எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே இன்னும் கிடைக்கும். ட்ரெயின் எஸ்கேப் மட்டும் எதாவது கிடச்சது செம்ம காண்டாயிடுவாங்க கைஸ். டோர் எஸ்கேப்புக்கு எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த கிழவன் வேறு அங்கே எட்டி பார்த்துட்டு இருப்பானா என்னன்னு தெரிலையே. கிழவா ஏமோ இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் போது 2 பேரும் போட்டு தள்ளிடல, எனக்கு பயமாக இருக்கு. யூஸ்ல எட்ரிதான் போட்டு தரலன்னு சொன்னால் எங்கள் பாட்டி தராவையா போட்டு தரலன்னு சொல்லிட்டு என்ன போட்டு தள்ள வருது கைஸ் இந்த ஸ்லெண்டினா. இங்கடா கிழவனையும் காணும், கிளவியும் காணும். எங்கே போயிருப்பாங்க? கிழவன் இங்கேயும் இல்லை, எங்கே தான் போயிருப்பாங்க? எங்க கிளவி? ஐயோ கிழவ ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், அடிச்சுட்டு இருப்பான் இவன். டேய் என்னடா ஒளிஞ்சிஞ்சு அடிக்கிற? எங்கடா அந்த கிளவி? இந்த கிழவனை போட்டு தள்ளுறதுக்குள்ள அந்த கிளவி வந்துடும்னு பார்த்தா இது வேற கிளவி வரத்துக்குள்ளே 2 நிமிஷம் ஆகிடும் போல இருக்கு. கிளவி சீக்கிரம் வந்து தொலை. ஸ்லெண்டினா தொலை வேற தாங்க முடியல கைஸ். கிளவி எங்க போச்சு இந்த கிளவி? கிளவி கிளவி வந்துடுச்சு கைஸ். கிளவி போட்டு தள்ளிட்டேன் இந்த கிளவி. இப்போ நம்ம பிளாங்க் எடுத்துட்டு மேலே போய் வச்சிடலாம், பயம் இல்லை. சீக்கிரம் போடா. ஏதோ சூப்பர் பவர் இருந்தால் நல்லா இருக்கும் கைஸ். அதுதான் சொன்ன மாதிரி ஓடுற பவர் இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப பொறுமையாக நடக்கிறாங்க. பிரிட்ஜு கிராங்க்கு, ஆமாங்க கைஸ், பிரிட்ஜு கிராங்க் கிடச்சிருச்சு. நம்ம டோர் எஸ்கேப்புக்கு எல்லாமே கிடச்சிருச்சு கைஸ். நம்ம கேமை 95% முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், ஷெட்கியை மட்டும் கண்டுபிடிச்சி அந்த ஜென்ரேட்டர் கேபிள் சொருவிட்டா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ், அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த ஷெட்கிக்கு எங்கே தேடுறதோ, ஃபஸ்ட்டு நம்ம போய் காக்கா கிட்ட போய் தேடி வந்துடலாம். பிரிட்ஜு கேங் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு.
இந்த காக்கா வேறு இப்போ எங்கே இருக்குமோ? காக்கா மேலே தான் இருக்கும். இப்போ கிளவி வேறு எங்கே இருப்பாங்களோ? எஸ்கேப் ஆக முடியுமா? அப்படியே முடியல. டோர் லாக்கில் தான் இருக்கு. உஷாராக தான் இருக்காங்க. கன்னிலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நம்ம போயிட்டு கன்னி எடுத்துருவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா அது நம்மளே கொத்திடும். கன்னு தான் ஒரே வழி. கிளவி எங்கே கீழே சுற்றிட்டு இருக்குமா? வேற பயமாக இருக்குது கைஸ். இப்போ கிளவி வேறு எங்கே இருக்குன்னே தெரிலையே. ஸ்லெண்டினா எங்கே இருக்கு? ஸ்லெண்டினாலாம் எங்கே இருக்குன்னே தெரில. அதுக்குள்ளே வந்து பயன்படுத்துது. இப்போ கன் எடுத்துகிட்டு நேராக போயிடலாம். ஃப்யூஸ் இருக்குது. சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃப்யூஸ் வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கன் எடுத்துக்கலாம். நான் இன்னும் ஃப்யூஸ் வச்சுட்டேன்னு நினச்சிட்ருக்கேன் கைஸ். ஆனால் இன்னும் ஃப்யூஸே வைக்கலை. ஃப்யூஸை வேறு வைக்கணும். திருப்பி கன் எடுத்துகிட்டு வந்து 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அந்த காக்காவையும் போட்டு தள்ளணும். காக்கா கிட்ட முதல்ல ஷட்கி இருக்குமானே தெரியல. கிழவன் தூங்குறானா? இல்லையே. ஐயோ கிழவன் வராங்க. இந்த கிழவனால ஐயோ கல் வேறு போய்கிட்டு வரணுமே. டேய் கிழவா, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்க மாட்டியாடா? இந்த ஸ்லெண்டி நாத்தோல்ல வேற அது உள்ள. ஏய் கிழவா இங்கே தான் இருக்கேன் பருவா. ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் தூங்கிட்டு வர மாட்டியாடா? இது வந்து உயிர் எடுக்கிட்டியாடா? சுட்டு தரலாம் 4 நிமிஷம் அன்கான்சியஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கிளவி வருதா? எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கை ரெடி. இன்னொரு கல் எடுத்து வச்சுப்போம். கிளவி வந்துட்டா. அடா கிளவா, அவ்வளோதான். எதுக்கு வாயிலே மூக்கிலே வாங்கினேன்? தேவையா உனக்கு? வயசான காலத்தில் போய் படுத்துட்டு இருக்கலாம் இருக்கும். இதோ கிளவி வந்துடுச்சு கைஸ். சாவு கிளவி. இவன் பல்லு தேகமானே தெரியல. இந்த பல்லு அவ்வளோ கரையாக இருக்குது. ஃப்யூஸ் எடுத்துட்டு இப்போ போய் நம்ம மேலே வச்சுட்டு அப்புறம் கன் எடுத்துட்டு காக்காவை போட்டு தள்ளிடலாம் கைஸ். நாளைக்கு என்ன கேம் பிளே போடலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன கேம் பிளே வரும்னு தெரில. நாளைக்கு என்ன வருது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், போட்டுடலாம். இப்போ வந்து கிராணி 1 அந்த பார்பி மோடு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு கிராணி நார்மல் மோடு விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்பி போடலாம். எல்லாம் நார்மல் மோட் விளையாடி தான் பார்பி மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் தெரியாமல் மோட்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கிராணி 1 விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்து கிராணி அந்த பார்பி மோடு, அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் மோட்லாம் இருக்குது, அதெல்லாம் விளையாடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த காக்காவை போட்டு தள்ளுறதுக்கு ஆமோ வேணுமே. இது இருக்குது. காக்கா வேறு என்ன வச்சுருக்கோன்னு தெரில. தான் நல்ல பொருளாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஷெட்கி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். எதுக்கு இன்னொரு ஆமோ எடுத்துப்போ. கிளவன் வந்துட்டா. கிராணி ரூம்ல சர்ச்சே பண்ணலையே. இங்கே தான் ஷெட்கி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லையே. காக்கா வீட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். காக்கா ஷெட்கி வச்சிருக்கியா? சூப்பர் காக்கா. இதுக்கு தான் காக்கா எதுவும் பார்த்தேன். கிளம்பு ஒன்று போட்டு தள்ளிட்டேன். இது கண்ணுக்கு எதாவது கிளம்ப வச்சுப்போம். அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை. கன் இங்கே சேஃபாக வச்சுட்டு ஷெட்கி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளவனை போட்டு தள்ளி ஷெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஜென்ரேட்டர் வயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். கிளவனை போட்டு தள்ளுறதுலே இருக்கேன் என் கை. சீக்கிரம் போகணுமே. கிளவன் எவனா வரானா? வரல. இப்போ கிளவி முன்னாடி நின்னாலும் வந்து நிற்கும். எவ்வளோ நல்லவனுங்களாம் இல்லையே, வருவானுங்களே. எங்கே ஆளை காணோம்? ஏதோ வராத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ஆக்சிடென்ட் இருக்கு இங்கே. அது ட்ரெயின் ஸ்டெப்பு தான் யூஸ் ஆகும், நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அவ்வளோதாங்க. 99% முடிஞ்சிடுச்சு. நம்ம ஜென்ரேட்டர் ஒயரை இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபியூஸை போயிட்டு அந்த மேலே ஆனுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் அமைக்கிட்டு வந்துட்டோன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு கிழவன் கேலரி கன்ஃபார்ம் நிறுத்திச்சிட்டு இருப்பாங்க. இவனுங்க அவ்வளோ நல்லவனுங்களாம் இல்லை, வருவானுங்க பாருங்க. சொல்லலை, சொல்லி வாய மூடில் கிளட்டு போய் வந்து. இப்போ வேறு கல் இல்லையே, கல் தேடணுமே.
எக்ஸ்ட்ரா ஒரு கல் தேடி வச்சுப்போம். கிளவி வந்துட்டா வரான், அதுக்குள்ளே இந்த கல் எடுத்துட முடியுமா? எடுத்துடுறா வந்துருப்பான். கிளவி வந்துருச்சு. என்னடா சொன்னோடனே வரீங்க இன்னைக்கு மட்டும்? என்ன ரெக்கார்ட் பண்ணாத போதெல்லாம் வரமாட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வந்து டேய் என் கையால் சாவிடான்னு வந்து. ஐயோ கிளவு வந்துட்டான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிளவா வாங்கிக்கோ ஹெட்ஷாட்டு. இப்போ கிளவிக்கு கல்லாம் தேட முடியாது கேஸ். நான் போய் டக்கு டக்குன்னு ஆன் பண்ணிட்டு வந்துடலாம், டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு. கிளவி இப்படி வா என் பின்னாடி, அப்படியே வா 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 வா. நான் ஸ்பீடாக இப்படிலாம் அது வராது. அவ்வளோதான், ஜஸ்ட் நான் தொலை தாங்க முடியலையே. கிளவி நீ இங்கே பொறுமையாக நடந்து வந்துட்டு நான் அதுக்குள்ளே ஆன் பண்ணி எக்க போயிடுறேன். போடா சீக்கிரம் போடா. ஏறுறா. தேர்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? அது ஃபஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர் அந்த காக்கா இருக்குது கூட தான் தேர்ட் ஃப்ளோர். இந்த வீட்டில் ஒரு மொட்டை மாடி இல்லை கைஸ், அதெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போகலாம். கிராணி நடுவில் மட்டும் வந்துச்சு, சமகாண்டாயிடுவேன். இதோ வந்துருச்சு. ஷையோ இந்த கிராணி உயிர் எடுக்குது. பரவாயில்ல, நம்ம லிஃப்ட்டில் கீழே குச்சி அப்படியே போயிடலாம். போகும்போது இந்த கிராணி கண்ணு முன்னாடியே எஸ்கேப் ஆகணும், அப்போ தான் இந்த கிராணி வயிறு எரியும். கிராணி கண்ணு முன்னாடியே இப்போ எஸ்கேப் ஆகிற இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏய் கிராணி, இங்கே தான் இருக்கு. கிராணி இங்கே வா. ஏய் கிளவி, அப்படிதான் வா. இங்கே வா சாவறான், வா உங்ககிட்ட செத்துடுறேன் வா. கிராணி இங்கே வா, கிராணி உங்ககிட்ட செத்துடுறேன் வா. கிராணி அப்படி சொல்லுவேன்னு பார்த்தியா? அப்படிதான் கிராணி சொல்லுவான், வா கிராணி. போடி, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம கிராணி 3ல் டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை கைஸ்.